போன தடவை லேப்டாப்பை காலிங் பெல் மூலமாக ஆன் ஆஃப் பண்ண வச்சு காட்டணும். அது ஜஸ்ட்டு கண்டென்ட்டுக்காக தான். ஏன்னா லேப்டாப்பை தூக்கிட்டு போகும்போது காலிங் பெல்லையும் தூக்கிட்டு போனால் எல்லாம் வினோதமாக பார்ப்பாங்க இல்லையா. ஆக்சுவலி அந்த லேப்டாப்பில் அந்த பவர் பட்டன் பிஞ்சு போச்சு. நான் பார்க்கும்போது உள்ளே தான் இருந்துச்சு. சரின்னு கடைக்கு எட்டு போகக்குள்ளே அந்த பவர் பட்டன் எங்கிட்டு ஒழிஞ்சே தெரில. அது காணும். ஸோ பவர் பட்டன் இல்லாமல் அந்த லேப்டாப் ஆன் பண்ண வைக்கிறதுக்கு இன்னொரு பட்டன் இருக்குது. அது வந்து பூட் பட்டன் சொல்லுவாங்க. ஓஎஸ் போடுறதுக்கு அந்த பட்டன் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த பட்டன் நமக்குன்னு நினச்சிக்கோங்களேன், நமக்கு லேப்டாப் ஆன் ஆகுது, ஆனால் கொயின்னு சவுண்டு வருது, காது கிளியுது அந்த சவுண்டை பார்த்து. ஆனால் பொழுதனைக்கும் இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சேஃப் மெத்தடு தேவை. இந்த ப்ராஜெக்ட் ஆக்சசரிஸ் விற்கிற கடைகளில் இந்த மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று விற்பாங்க. ஒரு இடம் நமக்குன்னா ஆன் ஆகும், இன்னொரு டைம் நமக்குன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த சுவிட்ச் வந்து இதில் செட் பண்ணால் பக்காவாக செட் ஆகும். செலவே இல்லாமல் சிம்பிளாக முடிக்கிறதுக்கு போன வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் சொல்லியிருந்தாரு. அதாவது வயர்டு ஹெட்ஃபோனில் சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து ஆன் ஆஃப் பட்டனாக யூஸ் பண்ணிக்கவும் சொல்லியிருந்தாரு. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. அதோட ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு.